ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் உள்ளிட்ட திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்ட கொட்டுக்காளி திரைப்படம் எப்படி இருக்கா, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன, படம் போய் பார்க்கலாமா வேண்டாமா, இதையெல்லாம் இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தோட கதை என்னன்னு பாக்கலாம். +2 முடிச்ச உடனே தன்னோட முறை பண்ண கல்யாணம் பண்ணிக்காம மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறாரு மாமன் மகனான பாண்டி. ஆனா கல்லூரிக்கு போற மீனா அங்க வேற ஒரு பையனை லவ் பண்றாங்க. இதனால பாண்டிய திருமணம் செஞ்சுக்க மறுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு குடும்பமே சேர்ந்து சொல்லுது. குடும்பத்தாரோட அறிவுறுத்தலால பாலமேட்ல இருக்கிற சாமியார் கிட்ட இதுக்கான தீர்வு கிடைக்கணும்னு நம்புறாரு பாண்டி. இதனால 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒரு ஆட்டோ அப்புறம் 3 இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கிட்டு குலசாமி கோயில் வழியா அந்த சாமியாரை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த பயணத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, மீனாவுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் முன்னாடி வச்சு அதுக்கு நம்மளையே விடை காண வச்சிருக்கிற முயற்சி தான் இந்த கொட்டுக்காளி. இப்போ இந்த படத்தோட பிளஸ் என்னெல்லாம்னு பாக்கலாம். சூரி அப்புறம் அண்ணாபெண்ணோட நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இடைவேளை வரைக்கும் பெருசா எந்த ஒரு காட்சியும் இல்ல அப்படின்னாலும் அந்த இடைவேளைக்கு முந்தைய சண்டை காட்சியில சூரி நடிச்சிருக்கிற நடிப்பு அபாரம். சூரிக்குள்ள இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. கரகரத்த குரல், சந்தேக பார்வை, கிராமத்தோட அடாவடி ஆளோட வீராப்பு அப்படின்னு பாண்டியாவே உருமாறி இருக்காரு சூரி. இடைவேளைக்கு முந்தைய காட்சிகள்ல அவரோட கோபம் திரையை தாண்டி நடுங்க வச்சிருக்கு. இமை மூடாம நிலை குத்தி வெறித்து பாக்குற மனநிலை, பார்வையிலேயே 1000 யோசனைகளை கடத்துற கண்கள். எந்த காட்சியிலும் வசனங்களே இல்லைன்னாலும் என்ன சொல்லணுமோ அதை தன்னோட உணர்ச்சிகளாலேயே கடத்திருக்காங்க அண்ணாபெண். சூரியோட தந்தையா நடிச்சிருக்கிற புதுகை பூபாலன் 1-2 வசனங்கள் தான் பேசினாலும் கவனிக்க வைக்கிறாரு. கையிறு நிலையா தவிக்கிற மீனாவோட தாயா நடிச்சிருக்கிற சாந்தி கதாபாத்திரமும் மனசுல ஆழமா பதியுது. குடும்ப உறுப்பினர்களா நடிச்சிருக்கிற பலர் பரிச்சயப்பட்ட முகம் இல்லைன்னாலும் நடிச்சதே தெரியாத அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா சூரியோட சகோதரிகள்ல ஒருத்தரா வர்ற முத்துலட்சுமியோட நடிப்புல அவ்வளவு யதார்த்தம். அந்த சேவல கூட சில காட்சிகள்ல நடிக்க வச்சிருக்கிறது பிரமிப்பு தருது. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னாலும் படம் ஆரம்பிச்ச சில நிமிஷத்திலேயே அதை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒளி வடிவமைப்பு கொடுத்து அசத்தி இருக்காங்க சுரேன் அப்புறம் அழகிய கூத்தன் கூட்டணி. இயக்குனரோட தைரியமான முடிவுக்கு இவங்க கூடுதல் பலம் சேர்த்திருக்காங்க. ஓடும் வண்டி சத்தம், சலசலக்கும் ஆறு, மணியோசை, கொக்கரிக்கும் சேவல் அப்படின்னு நம்மள படத்தை விட்டு விலகாம பாத்துக்கிறாங்க. ஆணாதிக்கம், மூட நம்பிக்கை, சாதி ஆதிக்கம், பாலின சமத்துவமின்மை அப்படின்னு பல தளங்கள்ல சமரசம் இல்லாம யதார்த்தமா உலக அரங்கமே அதிரும்படி அடிச்சு ஆடி இருக்காரு இயக்குனர் PS வினோத்ராஜ். இனி சர்வதேசம் அப்படிங்கறது மதுரை பாலமேட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குது அப்படின்னு உறக்க பேசி மண்ணோட கதைகளை எடுக்க இளம் படைப்பாளிகளுக்கு ஒரு விநியோகியா இருக்காரு. ஒளிப்பதிவாளர் சக்திவேல் மலைகளையும் சாலைகளையும் மனுஷ முகங்களையும் அவங்க மனசுல ஓடுற எண்ணங்களையும் படம் பிடிச்சிருக்கிற விதம் தான் சர்வதேச ரசிகர்களையும் இந்த படம் ஈர்க்கிறதுக்கு ஒரு காரணம். பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப இந்த படத்தோட மைனஸ் என்னெல்லாம்னு பாக்கலாம். கலை படைப்புகளை பாக்குறவங்களுக்கான படமா இயக்குனர் வினோத்ராஜ் இருக்கிற இந்த கொட்டுக்காளி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வெகுஜன ரசிகர்களை ஈர்க்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படிங்கிற பதில் தான் வரும். நீண்டுகிட்டே போற பயணத்துல படத்தோட நீளத்தை அதிகப்படுத்துறதுக்காக சேர்க்கப்பட்ட சில காட்சிகள், விடாப்பிடியா ஒரு காட்சி சொல்ல வர்ற விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேவைக்கு அதிகமா நீள்ற சில ஷாட்கள், இதெல்லாம் சின்ன சின்ன குறைகளா இருந்தாலும் இதுதான் திரைமொழியோட தன்மையே அப்படிங்கறதுனால அது நம்மள அதிகமா உறுத்தல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்வியல் படத்தை அனுபவிக்கிறதுக்கும் அந்த மீனாவோட வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கிறதுக்கும் இந்த படத்தை தாராளமா ஒரு முறை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.